ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பெரியவாள் முகாம் செய்திருந்த சிறிய கிராமத்தில் மொத்தம் 15 வீடுகளே இருந்தன. ஓர் ஆரம்ப பள்ளியில் பெரியவாள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு முந்தைய தினம் முகாம் செய்திருந்த கிராமம் சற்று பெரியது. ஆனால் தண்ணீர் வசதியில்லை. எல்லாவித உபயோகங்களுக்கும் ஒரு குளம்தான் கதி. அதில் தண்ணீர் அசுத்தமாக இருந்தது. குடி தண்ணீருக்கே அந்த தண்ணிதான் என்று மனம் வருந்தி முறையிட்டார்கள் கிராம மக்கள். அன்றைய தினம் அந்த குளத்தில்தான் பெரியவா ஸ்நானம் செய்தார்கள். அன்று மாலையே புறப்பட்டு சிறிய கிராமத்துக்கு வந்தாகிவிட்டது. மறுநாள் காலை வழக்கம் போல பெரிய கிராமத்து மக்கள் அதே குளத்துக்கு போனார்கள். ஒரே அதிர்ச்சி. ஒரு குப்பை இல்லை, பாசி இல்லை, சேர் இல்லை. தண்ணீர் நிர்மலமாக பளிங்கு போல் இருந்தது. பெரியவங்க வந்து குளிச்சது நம்ம பாக்கியம். எல்லையில்லாத சந்தோஷம். சுவாமிகளுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டுமே. ஒரு மாட்டு வண்டி நிறைய சாமான்கள், அரிசி, பருப்பு, கரிகாய், வாழை இலை, புளி, மிளகாய் ஏற்றிக்கொண்டு முகாமுக்கு வந்துவிட்டார்கள். 100 பேர்கள் உணவு கொள்ளத்தக்க அளவு பண்டங்கள், சாமான்கள் ஸ்ரீமடத்தில் இறக்கிவிட்டு பெரியவாளிடம் ஆசை பெற்றுக்கொண்டு போய்விட்டார்கள். அவர்கள் புறப்பட்டு சென்றதும் அந்த சாமான்களையெல்லாம் இன்னிக்கே சமைச்சிடு என்று உத்தரவாயிற்று. சாப்பிடுவதற்கு இருந்ததே 7-8 பேர்கள்தான். எல்லாவற்றையும் சமைத்தால் 100 பேருக்கு எங்கே போவது? பெரியவாள் உத்தரவு. அதன்படியே சமையலாயிற்று. 7-8 பேர்கள் சாப்பாடு பிற்பகல் 1 மணிக்கே முடிந்துவிட்டது. சமையல் செய்த பண்டங்கள் மூடி வைத்து விட்டார்கள். மாலை மணி 4. 2 பேருந்துகளில் அன்றைய விஷாவந்தத்துக்காக குஜராத்திகள் வந்து சேர்ந்தார்கள். முதலில் காஞ்சிபுரம் சென்று ஒவ்வொரு இடமாக விசாரித்து கொண்டு இங்கே வந்து சேர்ந்துள்ளார்கள். சுவாமிகளை உடனே தரிசனம் செய்யணும். முடியாது. ஏன்? முதலில் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு வாருங்கள், அப்புறம்தான் தரிசனம். பெரியவா உத்தரவு. இனிமேல் அடுப்பு மூட்டி இதனை பேருக்கு சமையல் செய்ய 2 மணி நேரமாகுமே. இல்லை, 2 நிமிடம் போரும். சமையல் ரெடி. நாங்கள் வரப்போகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. பெரியவாளுக்கு தெரிந்திருக்கும் போலிருக்கு. குஜராத்திக்காரர்கள் கண்ணில் பரவச கண்ணீர். கைகால் கழுவிக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்தார்கள். கடைசியில் ஒரு பருக்கை சாதமோ ஒரு கரண்டி சாம்பாரோ பாக்கியில்லை. 100 பேர்களுக்கான உணவு வகைகளை 60 பேர்களே சாப்பிட்டு தீர்த்து விட்டார்கள். என்ன ருசி, என்ன ருசி! அவ்வளவு பசி. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.